ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமளி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். பிரியாணின்னு பேரை கேட்டாவே சிலருக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். அப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான பிரியாணியை நம்மளோட கிச்சனில் ஈஸியாக வெறும் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். நான் 1 kg அளவுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1 பாக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சொல்லி இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 பட்டை துண்டுகள் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் 1 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4. அது கூடவே பார்த்திங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். மல்லி ஒரு கைப்பிடி அளவு. தயிர் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீலம் வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 300 கிராம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து பட்டை ஏலக்காய் வந்து போட்டுடலாம். பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னால் இது கூடவே வந்து நம்ம நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கலரும் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு வெங்காயம். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்து தக்காளி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்த பின்னால் இப்போ ஒரு பிடி அளவுக்கு எடுத்துருக்க புதினா தலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு எடுத்துருக்க கொத்தமல்லி தலையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 பாக்கெட் வந்து சரியாக இருக்கும். 100 கிராம் பாக்கெட் வந்து 1 பாக்கெட் போட்டிருக்கேன். இப்போ மசாலா வந்து போட்ட பின்னால் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வதங்கணும். அதுக்கு பின்னால் தான் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து மசாலா கறியோடு நல்லா வந்து பிரட்டி விட்டு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து பிரட்டி விட்ட பின்னால் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போது நான் 1 கப்பில் வந்து அரிசி அளந்திருக்கேன். நான் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்திருக்கானோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளர்லேயோ இல்லை வேறு எதில் நீங்கள் அளந்தாலும் 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசிக்கு சரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்து அரிசியை நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நல்லாவே மசாலா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். அரிசியை போட்ட பின்னால் ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து கிளறி விட்டு நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம கிளறிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ மெதுவாக வந்து ஒரு டைம் கிளறி விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோறும் தண்ணியும் கரெக்டாக வரப்போகும்போது நம்ம வந்து குக்கர் மூடுறா இருந்தால் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தம் போடுறா இருந்தால் அப்படியே வந்து தம் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக ஒரு பிரட்டிக்கலாம்.
ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் குக்கரை மூடி விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப நல்லாவே தண்ணி கரெக்டாக வச்சு அளவாக இருக்குது. சோறு நல்லாவே உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் சரியான பதத்தில் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.